அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் விரைந்து விசாரித்து தண்டனை வழங்கப்படும் என்று அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. மாணவியிடமிருந்து புகார் பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். ராஜசேகரன், முழு விவரங்கள். தஞ்சை மாவட்டத்தில் ஆச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பள்ளி கட்டிடங்கள் புதிதாக திறக்கப்பட்ட கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் விவகாரத்தில் வந்து அந்த புகார் கொடுக்கப்பட்டு 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கோம். அவர் கைது செஞ்சு ரிமாண்டில் வச்சாச்சு. இப்போ விரைவில் அந்த அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு உரிய தண்டனையை விரைவில் வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து வந்து அனைத்து பல்கலைக்கழகங்கள் மாநிலம் முழுவதும் உள்ள இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த கல்லூரிகளுக்கும் இந்த கல்லூரிகளும் வந்து சிசிடிவிலாம் அமைக்கப்பட்டிருக்கு. இரவு காவலர், பகல் காவலர் என காவலர்கள்லாம் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது. அதனால பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்தப்படுது அப்படின்றாரு. அந்த குற்றவாளிக்கு வந்து மிக விரைவில் தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிறாரு. இதை வந்து அண்ணாமலையெல்லாம் அரசியலாக்குறாங்க. குற்றம் அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணு 2 நாள் கழிச்சு தாமதமாக புகார் கொடுத்ததுனாலதான் தாமதமாயிடுச்சு. புகார் கொடுத்தோன்னே 3 மணி நேரத்திலே நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு வலியுறுத்துறார். தொடர்ந்து பாதுகாப்பு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புல தீவிரமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.